OnePlus Z2 மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஒர்க் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு பிஞ்சு இருக்கு, வயரு ஒர்க் ஆகலை. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வயர் டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த கேபிள் லைட்டும் டேமேஜ் ஆயிருக்கு, பிஞ்சு இருக்கு. இது ஃபுல்லாக வயர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேனல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வயர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு வயர் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே க்ளூ போட்டு பேஸ்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக அதை வந்து ஸ்டிம்மர் போட்டு ஃபுல்லாகவே ஐபி போட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு இது பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர் ஃபுல்லாக சால்டரிங் பண்ணியிருப்பாங்க, பேஸ்ட் போட்டு க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்க வயர் எல்லாம் சால்டரிங் பண்ணி எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு வயரை கட் பண்ணி போட்டு உங்களுக்கு திருப்பவும் ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணிட்டு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு கம்மெல்லாம் எடுத்துட்டு சீல் பண்ணியிருக்கோம். அந்த கம்மெல்லாம் எடுத்துட்டு இந்த கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கேப் எடுத்துட்டிங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயர் இருக்கும். இந்த 5 வயரை கட் பண்ணி வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு வயரை கட் பண்ணிட்டு ஸ்லீவ் எடுத்துட்டு உள்ள வந்து திருப்பி இன்செர்ட் பண்ணி திருப்பி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. வயரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளேருந்து கம்மனை க்ளீன் பண்ணி வயரை வெளில எடுத்துட்டு ஸ்லீவ் எடுத்து 5 வயர் வரும், சென்சார் வயர் இந்த 3 வயரு, இந்த 5 வயர் எடுத்து ஸ்லீவ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். உள்ள போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வயர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் ஸ்லீவ் எடுத்து இது கட் பண்ணிட்டு சால்டரிங் பண்ணியாச்சு. சால்டரிங் பண்ணிட்டு ஃபுல்லாகவே க்ளூ போட்டு சீல் பண்ணியிருக்கு, ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளூ போட்டு சீல் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அது சேஃபாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த வயர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பியும் ரீசால்டரிங் பண்ணணும். ஃபுல்லாகவே வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த காம்பனண்ட்லாம் டேமேஜ் ஆகிடும். பார்த்து சேஃபாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு சால்டரிங் க்ளீன் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வயர்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த க்ளூவெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணியாச்சு கரெக்டாக. அதே மாதிரி இந்த நாப் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பழைய ஒயர்லாம் எடுத்துகிட்டு நாப்குள்ளே இருக்க ஒயர்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுத்த ஒயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த நாபல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளூ போட்டு சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிடலாம். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் இருக்க ஃபுல்லாக கம்மெல்லாம் க்ளீன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. கம் எல்லாமே இருக்க கம்மெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு, பக்காவாகிடுச்சு. இப்போ பழைய கண்டிஷன் வந்துச்சு. அப்படியே இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பக்காவாக ஹெட்செட்டை தூக்கி போடாமல் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.